திமுகவோட திட்டம் பாத்தீங்கன்னா சார், திமுக வெறும் திட்டமா தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒன்றும் போய் கிரவுண்ட்ல செய்யல. நீங்க திமுகவோட திட்டம், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் திட்டம், அம்மா உணவு திட்டம், அந்த திட்டம் மக்களுக்கு நல்ல திட்டமாக இருக்கின்ற என்பதை எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு அந்த திட்டங்கள் சென்றால் முறையாக பயன்பெறுமா என்ற அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இது போன்ற திட்டங்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. நான் கேட்கிறேன், குழந்தை பிறந்தவர்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிறந்த ஏழை தாய்மார்களுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் கொடுக்கக்கூடிய திட்டம் இது திமுகவோட திட்டமா? இது மக்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்த திட்டங்கள்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பட்ஜெட்டா இருக்குங்க. திமுக காரங்க மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கீமுக்கே 10 கோடி ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வாங்கி பார்ட்டி ஃபண்ட் கொண்டு போற ஃபண்டா இந்த பட்ஜெட்டா இருக்காது. சுதந்திரத்துக்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா அமைச்சரவையில் இடம் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டு வரலாற்றுல இஸ்லாமிய மக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்றின ஒரு தலைவர் என்று சொன்னால் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி என்பதை இஸ்லாமிய மக்கள் உணர்ந்து இருக்கின்றார்கள். RSS எதிர்க்கிறேன்னு சொல்லுவாங்க, கவர்னர் கிட்ட பம்பிட்டு நிப்பாங்க. கலைஞரோட நாணயத்தை வெளியிடுவதற்கு ப்ரோ RSS அமைச்சரவையை கூட்டு வருவாங்க. இதுதான் திமுகவோட ஸ்டெண்ட். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? திமுக. ஏன் கேட்டீங்கன்னா திமுக ஒரு குறிக்கோளுங்க. திமுக ஒண்ணு மத்தியில் ஆட்சியில் இருக்கணும், இல்ல தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணும். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா பாஜகவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்த்தோமா இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க, இன்னும் 6 மாசத்துல திருச்சி சிவா மத்திய அமைச்சர்கள் வருவார். அப்ப என்ன? திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வச்சிருந்தாங்க. ஏற்கனவே RSS ஓட கூட்டணி வச்சிருந்தாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு முழுக்க அமைச்சரவையில் இடம் போறாங்க என்பதுதான் இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. கோரிக்கை சார்ந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி குடும்பத்தோட போயிருக்காரா? இங்க இருக்கக்கூடிய ஒசூருக்கு, இங்க இருக்கக்கூடிய கர்நாடகாக்கு மாப்பிள்ள சார், முதலமைச்சர் சார், எக்ஸ் முதலமைச்சர் சார், மகன் சார் மொத்தமா போறாங்கன்னா அங்க RSS நிர்வாகிகளை யாரை சந்திச்சார்கள்? இவர்கள் பாத்தீங்கன்னா கள்ள கூட்டணி வைத்தவர்கள். இன்னைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலத்துல வாஜ்பாயை வாழ்கன்னு சொன்னவர்கள் தானே இவர்கள், தாமரை வாழ்கன்னு சொன்னவர்கள் தானே இவர்கள், முரசொலி மாறனுக்கு அமைச்சரவையில் இடம் வாங்கி கொடுத்தவங்க இவங்க. முரசொலி மாறன் இறந்த போது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை சுடுகாடு வாசல்லையே வைத்து தாமரை வாழ்கன்னு சொன்னவர்கள் திமுக காரர்கள். நான் கேட்கிறேன், குஜராத்தில் 2000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் நரேந்திர மோடி சிறந்த ஆட்சி நடத்தினார் என்று தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பேசினாரா இல்லையா? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ச்சியாக அலைபேசி வாயிலாக எங்களை அழைத்து போகும் இடமெல்லாம் அழைத்து நாங்கள் சேரணும் என்று தன்னை ஈர்த்து கொள்ள வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் சொல்ல காரணத்தினால மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தமிழகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமியர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிவித்ததன் பேரி நான் தமிழ்நாடு முழுக்க பயணிக்க இருக்கின்றேன். ஓரிரு நாளுக்கு முன்னாடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் 115வது வார்டு அமைந்துள்ள நீலம் பாஷா தர்காவில் பல நூறு இஸ்லாமியர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக திருவல்லிக்கேணி குப்பமுத்து தெரு சீனிவாசா ஹோட்டல் நியரில் இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை திமுகவிலிருந்து, தமுமுகவிலிருந்து, மாமகவிலிருந்து, SDP போன்ற இயக்கங்களிலிருந்து தமிழ்நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு அரணாக பாதுகாவலராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதியார் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நாளைய தினம் கோயம்புத்தூர், நாளை மறுநாள் தினம் கிருஷ்ணகிரி, குடியாத்தம் போன்ற பகுதிகளுக்கு நாங்கள் இஸ்லாமியருக்கு பயணம் தொடர் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இன்று ஆதம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் ஆளக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
திமுகவோட திட்டம் பார்த்தீங்கன்னா சார், திமுக வெறும் திட்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒன்றும் போய் கிரவுண்டில் வந்து செய்யலை. நீங்கள் திமுகவோட திட்டம், மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் திட்டம் அம்மா உணவு திட்டம், அந்த திட்டம் மக்களுக்கு நல்ல திட்டமாக இருக்கின்ற என்பதை எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு அந்த திட்டங்கள் சென்றால் முறையாக பயன்பெறுமா என்ற அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இது போன்ற திட்டங்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. நான் கேட்குறேன், குழந்தை பிறந்தவர்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த ஏழை தாய்மார்களுக்கு தாய்மாமன் சீராக தங்க மோதிரம் கொடுக்கக்கூடிய திட்டம் இது திமுகவோட திட்டமா? இன்னைக்கு தாய்மார்கள் பிரசவித்து அந்த பிரசவ காலத்தில் வாந்தி, மயக்கம், தலை சுத்து இதையெல்லாம் தாண்டி அந்த வலியை தாண்டி ஒரு குழந்தையை பிறக்கும் போது அந்த தாய் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் சொல்கிற மாதிரி எல்லா கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி தாயின் பாதத்தில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த குழந்தை பிறக்கும் போது எல்லா கஷ்டத்தையும் மறந்து அந்த தாய் சந்தோஷத்தை அனுபவிப்பார். அந்த தாய்க்கு தன் சகோதரன் தாய்மாமன் சீராக அந்த ஏழை தாய்க்கு கூடுதலாக அந்த தங்கம் கொடுக்கும்போது கூடுதல் சந்தோஷம் அடையும். அப்போ ஏழைகளின் சந்தோஷத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் காண முடியும் என்று அண்ணா சொன்ன தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் புது திட்டத்தை, மக்களுக்கான திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன சிக்கர் ஓட்ட வேண்டியது இருக்குன்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் அரசு மருத்துவமனை தாங்க அனைத்து குழந்தைங்க அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தானே இது, தனியாருக்காக அரசு. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசாங்கம். அரசாங்கம் ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைங்களுக்கு மோதிரம் கொடுக்க போடணும்னு சொல்லி சொன்ன விஷயத்தை இன்றைக்கி வந்து நிறைவேற்றிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதையே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முறையான திட்டம் கிடையாது, இது சரியான திட்டம் கிடையாது, இதுக்கு ஃபண்டு ஒர்க்க தேவையில்லைன்னு சொல்லி திமுக காரங்க கொதிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஏழைகளுக்கு செல்லக்கூடிய திட்டம். அந்த தாய் பெற்றெடுக்க தாய் வந்து சந்தோஷத்தை அடையக்கூடிய திட்டம். இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் கொடுத்துருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். தொடர்ச்சியாக வந்து இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்கள் கண்துடைப்பாக தான் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக சொல்லப்பட்டு அதிமுக இது வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த திட்டங்களில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குங்க. திமுக காரங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கீமுக்கே வந்து 10 கோடி ரூபா 10 லட்சம் கோடி கடனை வாங்கி பார்ட்டி ஃபண்டுன்னு கொண்டு போகிற ஃபண்டாக இந்த வந்து பட்ஜெட்டாக இருக்காது. அதையும் தெளிவாக நிதித்துறை மந்திரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயத்துறை மந்திரி அவர்களும் நேருக்கு இருக்கக்கூடிய நிதித்துறை மந்திரி அவர்களும் இந்த மாதிரி திட்டத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடி இருக்குது. தமிழ்நாட்டில் வருவாயை வந்து நாங்கள் பெருக்கணும். அப்போ முழுக்க கடந்த ஆட்சி காலத்தில் மொத்தமாக தொடச்சிட்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு ஒரு சிறப்பான பட்ஜெட்டை வந்து வரி இல்லாத, வலி இல்லாத, மக்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பட்ஜெட்டை வந்து இந்த மக்கள் கொடுத்துக்கிறாங்க. திமுக காரங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்கன்னு நான் பார்க்குறேன். அந்த மாதிரி இல்லை அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க திமுக அப்படின்ட்டு இருக்கக்கூடிய மொத்தமாக தொடச்சிருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிதித்துறை மந்திரி ஒரு வெள்ளறிக்கை வெளியிட்டார். இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வெள்ளறிக்கை வெளியிடப்பட்டது. நீங்கள் கடந்த காலத்தில் திமுக வந்து மக்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்து இருக்கிற ஃபண்டில் மக்கள் மேலே கடன் சுமையை சேர்த்துருக்குறாங்க. அப்போ வருவாயை வைத்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டங்களை இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. திமுக இது அரசியல் சார். நான் கேட்குறேன், இப்போ இவ்வளோ பேசுகிற திமுக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறேன்னு வாய்ச்சவடால் பேசிச்சு. 27 மாதம் கடன் தானே கொடுத்துச்சு. வந்தவனையாக கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நாங்கள் வந்து எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம்னு ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க. அப்புறம் தகுதி வாய்ந்த திட்டம்னு சொன்னாங்க. அப்போ முழுக்க திமுக கடந்த ஆட்சியில் மக்களுக்கு சொன்ன திட்டத்தை எதுவுமே சரிவர செய்யலைன்னு சொல்லி மக்கள் உணர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஆட்சி எடுத்துருக்கிறாங்க. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி ஆட்சியை மக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வருவாயை வைத்து ஒரு பட்ஜெட்டை வந்து கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வாக்குறுதியை என்னென்ன சொன்னார்களோ அந்த திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும். இல்லை, இன்னைக்கு விவசாயிகள் இந்த போராட்டத்தை செஞ்சு வராங்க சார். விவசாயிகளுக்கு 75,000 இந்த கடனை வந்து தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. நிதி பற்றாக்குறை, இது முழுக்க தான் சொல்கிறாங்க, நிதி பற்றாக்குறையாக இருக்குது. வரும் காலத்தில் கண்டிப்பாக விவசாயிகள் சார்ந்த, வியாபாரிகள் சார்ந்த, பெண்கள் சார்ந்த, படிப்புகள் சார்ந்த எல்லா வாக்குறுதியையும் இந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிறைவேற்றுவார் என்பதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்க. வேளாண்மை பட்ஜெட்ல வந்துட்டு வெற்றி அறிவிப்பதா
இல்லை நீங்கள் கருவேல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட்டில் கருவேல மரம் வந்து அகற்றப்பட்டு அங்கே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணிகள் அங்கே ஊர்வலி இருக்குது. இது வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த கருவேல மரத்தை அறக்க வேண்டும் சொல்லி 5 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய விவசாயத்துலேருந்து வருமானத்தை வரக்கூடிய இந்த கருவேல மரம் அகற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முழுமையாக இந்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான பட்ஜெட். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை தாண்டி பல விஷயங்கள் செய்யக்கூடிய பட்ஜெட் தான் பார்க்கணும். இன்றைக்கி மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து சொல்கிற மாதிரி மதுரைக்கு வந்து எங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் காலேஜ் இருக்குது, காலேஜ் இல்லைன்னு சொல்லி இந்த மதுரை எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. சட்டக்கல்லூரி மதுரைக்கு வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த பட்ஜெட் மூலயமா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வைகை ஆற்றை வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலமாக உருவாகும் சொல்லி இந்த பட்ஜெட்டில் முறையாக தூர்வாரி சுற்றுலாத்தலமாக உருவாச்சுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. முழுக்க மதுரை சார்ந்த விஷயங்களை மானிய கோரிக்கை வரும்போது பல விஷயங்களை பேசுவாங்க. எனக்கு மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் நகரமாக பார்க்கப்படுது. அந்த கோவில் நகரத்தில் மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்குது. 17 வருஷம் கழிச்சு நடக்குது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை விடணும், சிறப்பு பஸ் விடணும், சிறப்பு ரயில் விடணும், பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். அங்கே ஏற்கனவே ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அங்கே முறையாக பர்மனன்ட் ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வரணும்னு மதுரை சார்ந்த கோரிக்கையை சொல்வோம். கண்டிப்பாக இந்த அரசாங்கம் மதுரை மக்கள் என்னை தேர்ந்தெடுக்காங்க, மதுரைக்காக நான் நிறையா பேச வேண்டியது இருக்குது, அதை நிறைவேற்றி தரும் என்று மக்கள் மன்றத்தில் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட மதுரைக்கு என்ன தேவைன்னு நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் வரக்கூடிய பட்ஜெட் செக்ஷனில் மதுரைக்கு என்ன செய்ய போகிறாங்க நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மதுரைக்கு பல நல்ல திட்டங்கள் வர இருக்க போதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அமைச்சர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் வழிகாட்டி மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல் பேரில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் போகும் இடத்தெல்லாம் நாங்கள் தாவேகாவில் சேர வேண்டும், விஜயண்ணன் கூட சேர வேண்டும், தளபதி கூட சேர வேணும், தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டும் என்று கூக்குரல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ட்ரெயினில் போகும்போதும் பஸ்ஸில் போகும்போதும் ரோட்டில் போகும்போதும் அப்போது இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சாரையாக கூட்டமாக நாங்கள் திமுகவிலிருந்து வரோம், நாங்கள் தமுமுகவிலிருந்து வரோம், நாங்கள் எஸ்டிபியிலிருந்து வரோம், நாங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பிலிருந்து வரோம். ஏன் வரும் என்று கேட்டால் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி, மக்களாட்சி, ஏழைகளின் ஆட்சி தமிழ்நாட்டு வரலாற்றில் யாருக்கும் அங்கீகாரம் இல்லைங்க. எங்கள் சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு பார்ட்டியிலிருந்து வந்து இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணியில் வந்தாலும் கூட இந்த வீசாலை விக்கிரவாண்டியில் நாங்கள் யார் கூட்டணியில் வரோமோ அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் மரியாதையும் தரோன்னு சொன்ன மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு சுதந்திரத்துக்கு பின்னால் முஸ்லீம்களுக்கெல்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் இடம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு வரலாற்றில் இஸ்லாமிய மக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்ற ஒரு தலைவர் என்று சொன்னால் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி என்பதை இஸ்லாமிய மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாகவே இஸ்லாமிய மக்களுக்காக இன்னைய தினம் இல்லைங்க, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது என்ஆர்சி சிஏ பிரச்சனை இந்தியா முழுக்க வந்தது. நம்ம எல்லாம் களத்தில் இறங்கி போராடினோம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது தமிழக வெற்றி கழகம் பதிவு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் பதிவு செய்யப்படும். இதையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த நாட்டிலே வாழக்கூடியவர்கள், இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், சுதந்திரத்திலே ஈடுபட்டவர்கள், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லோரும் இணைந்து இந்த சுதந்திரத்தை பெற்று கொடுத்தார்கள். இந்த இஸ்லாமியர்கள் இந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்திலே சிஏஆர் என்ஆர்சிக்கு குரல் கொடுத்த ஒரு தலைவர் யார் என்று சொன்னார், இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி யார் என்பதை இஸ்லாமிய மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். வக்பு சொத்து பிரச்சனை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்தது. இங்க இருக்கக்கூடிய வக்பு சொத்தை மத்திய அரசாங்கம் அவர்கள் வழி திசை திருப்ப முயற்சி செய்தது. இது முஸ்லிம்களின் சொத்து, முஸ்லிம்களின் பாரம்பரிய சொத்து, முஸ்லிம்களின் தானமான சொத்து. இங்க இருக்கக்கூடிய பள்ளியாசலும் தர்காக்களும் இஸ்லாமியர்கள் இருக்க வேண்டும் என்று வக்பு சொத்து பிரச்சனை வந்த உடனேயே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து
தமிழ்நாட்டில இருந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்காடு மன்றத்தில் வழக்காடு செய்தவர் மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி என்பதை இஸ்லாமிய மக்கள் புரிந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் புனித ஹஜ் யாத்திரை செய்வோம். நம்ம பார்த்தீங்கன்னா 5 கடமையில் ஒரு கடமை ஹஜ்ஜி கடமை. இந்த ஹஜ்ஜி கடமையை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மத்திய அரசாங்கம் சப்சிடியை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மானியத்தை நிறுத்த வேண்டும் சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட் செக்ஷன்ல நான் இஸ்லாமிய மக்களின் அரணாக பாதுகாவலாக இருக்கிறேன் என்று சொல்லி 35,000 மானியத்தை கொடுத்து அழகு பார்த்த ஒரே தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதியார் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களின் நீண்ட நாள் சிறைவாசி கோரிக்கையை உள்வாங்கி அதற்கான ஆயத்த வேலைகளை இந்த அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தளபதியார்கள் முன்னேற்று கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். வருங்காலத்திலே இஸ்லாமியர்களுக்கு பல நல்ல செய்திகளை, நல்ல திட்டங்களை தர இருக்கின்றார். நம்ம நீண்ட நாள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். பல கோரிக்கை இந்த மானியத்தில் பேசப்படுது. சிறுபான்மைத்துறை மானியம் நடக்கும் போது, இங்க இருக்கக்கூடிய அசம்பிளி நடக்கும் போது இஸ்லாமியர்களுக்கான தேவையான மானியங்களை என்ன விஷயங்கள் தேவையோ இன்னைக்கு தமிழக அரசாங்கம் கொண்டு வருகின்றது. உண்மையாகவே இஸ்லாமியின் பாதுகாவலன் கடந்த ஆட்சியில் எல்லாம் சொன்னாங்க. என்ன கேட்டீங்கன்னா, சிறைவாசியை விடுதலை செய்வேன்னு சொல்லும் திமுக சுப்ரீம் கோர்ட்ல போய் சிறைவாசி இவர்கள் வெளியில வந்தா பாதுகாப்பு இல்லைன்னு அப்டேட் தாக்கல் பண்ணோம். நம்ம பார்த்தோமா இல்லையா? RSS எதிர்க்கிறேன்னு சொல்லுவாங்க, கவர்னர் கிட்ட பம்பிட்டு நிற்பாங்க. கலைஞரோட நாணயத்தை வெளியிடுவதற்கு புரோ RSS அமைச்சரவையை கூட்டு வருவாங்க. இதுதான் திமுகவோட ஸ்டெண்ட். இந்த தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? திமுக. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு ஒரு குறிக்கோளுங்க. திமுக ஒன்று மத்தியில் ஆட்சியில் இருக்கணும், இல்லை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணும். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, பாஜகவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்த்தோமா இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க, இன்னும் 6 மாசத்துல திருச்சி சிவா மத்திய அமைச்சர்கள் வருவார். அப்ப என்ன? திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி வச்சிருந்தாங்க. ஏற்கனவே RSS கூட்டணி வச்சிருந்தாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க அமைச்சரவையில் இடம் போறாங்க என்பதுதான் இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, கோரிக்கை சார்ந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி குடும்பத்தோட போயிருக்காரா? இங்க இருக்கக்கூடிய ஒசூருக்கு, இங்க இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கு மாப்பிள்ளை சார், முதலமைச்சர் சார், எக்ஸ் முதலமைச்சர் சார், மகன் சார் மொத்தமா போறாங்கன்னா அங்க RSS நிர்வாகிகளை யாரை சந்திச்சார்கள்? இவர்கள் பாத்தீங்கன்னா கள்ள கூட்டணி வைத்தவர்கள். இன்னைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்தில் வாஜ்பாயை வாழ்கன்னு சொன்னவர்கள் தானே இவர்கள், தாமரை வாழ்கன்னு சொன்னவர் தானே இவர்கள், முரசொலி மாறனுக்கு அமைச்சரவையில் இடம் வாங்கி கொடுத்தவங்க இவர்கள். முரசொலி மாறன் இறந்த போது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை சுடுகாடு வாசல்லையே வைத்து தாமரை வாழ்கன்னு சொன்னவர்கள் திமுக காரர்கள். நான் கேட்கிறேன், குஜராத்தில் 2000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் நரேந்திர மோடி சிறந்த ஆட்சி நடத்தினார் என்று தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பேசினாரா இல்லையா? அந்த அமைதி பேரணியின் ஒரு பேரணி நடத்தினதுல அன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் 2 கலந்துக்கிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் கலந்து வச்சது இந்த திமுக அரசாங்கம். இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி இல்லை, மக்கள் வெறுத்துட்டாங்க. இந்த திமுக ஆட்சியை புறக்கணிக்கணும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மத்திய ஆட்சிக்காக, மத்திய கேபினெட் மினிஸ்டருக்காக இன்னைக்கு பாஜக அனுசரிச்சு போறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, தூய சக்தி தீய சக்தி என்று களத்தில மக்களுக்காக, மக்கள் களத்தில் நிற்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் இஸ்லாமியின் பாதுகாவலாக செயல்படும் காரணத்தினால் தமிழகம் முழுக்க பல்லாயிரம் இஸ்லாமிய திருவல்லிக்கணியில் இன்னைக்கு 3வது கூட்டம் நடத்துறோம். நீலம் பாஷால போய் சேர்ந்திருக்கிறாங்க. கடந்த காலத்தில் எலிஸ் ரோட்ல ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆதா மார்க்கெட் பகுதியில் கூட்டம் சேருது. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் கலத்தை வலுப்படுத்தினால்தான் இஸ்லாமியர்களுக்கு உண்மையாக பாதுகாப்பாக அரணாக இருக்கும் என்று முடிவு செய்துவிட்டார்கள். வருங்காலம் எம்ஜிஆர் இருக்கும்போது திமுக 13 வருஷம் அரமாசம் போச்சு. மேடம் இருக்கும்போது 2011 2016 வனவாசம் போச்சு. எழுதி வச்சுக்கோங்க, தமிழக வெற்றி கழகம் 50 வருஷ ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்த போது திமுகவை டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சிடக்கூடிய சக்தி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதியார் கையில தான் இருக்கு என்று சொல்லி
வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் பகுதி செயலாளர் ஜவஹர் அவர்களுக்கும், வட்டக்கழக செயலாளர் மரியாதைக்குரிய லோகேஷ் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் உரையாற்றின இலியாஸ் அவர்களுக்கும், நீலம்பாஷா தகுதி முத்தவல்லி குலாம் அவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அகமது ஷரீப் அவர்களுக்கும், சமியுல்லா அவர்களும், முகமது அலி அவர்களுக்கும், தர்கா ஜாகிர் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கின்ற அத்தனை நல்லவங்களுக்கும் நன்றி. ஜஹீர் பாய் அவர்களுக்கும், ஐசோ ஜஹீர் பாய் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி, கலீமுல்லா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது